வெல்கம் டு என்ன ஸ்டுடியோ தமிழ். எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே அண்ட் சங்கர் இவங்க ரெண்டு பேர்த்தோட மூவியை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அதாவது நம்ம சங்கரோட லைனப்பில் இருக்கிற படம் தான் வேல்பாரி. அதே மாதிரி நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டேரக்டர்ஸோட அந்த லைனப்பில் வந்து வந்துட்டுருக்காரு. அதாவது நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டேரக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரெண்டு படம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களை பொறுத்தளவுக்கு நியூ டேரக்டர்ஸ் கூட ஒரு லைனப்பில் வந்து போயிட்டு இருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரீம் காம்போ அப்படின்னு சொல்லலாம். சங்கர் கூட வந்து நம்ம ஏகே பண்ணணும் அப்படின்றது. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரோட சைட்லேருந்து நம்ம கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு சேனலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த படத்தை பற்றி ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசியிருக்காங்க. அது வந்து வேல்பாரி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. வேல்பாரி அப்படின்றது ஒரு சரித்திர படம், ஒரு பிரம்மாண்டமான கதை. ஸோ சங்கர் அண்ட் வந்து நம்ம ஏகேவோட காம்போ அப்படின்னும் போது அது ஒரு பிரம்மாண்ட கதையாக இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவமாக இருக்கும். அதை வந்து வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிவா அடுத்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. AK64 பொறுத்தளவுக்கு சிவா குட் பேட் அக்லி படத்தை முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு நியூவான லைனப்பில் வந்துட்டு போது திடீர்னு ஏற்கனவே பண்ண டேரக்டர் கூட வந்து பண்ணக்கூடாது. புது டேரக்டர்ஸ் கூட கமிட் ஆகிட்டே இருந்தால் அதோட மார்க்கெட் லெவல் அப்படின்றது வேறு லெவல் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் 200 கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சங்கர் படம் அப்படின்ற போது அது வந்து வேறு லெவலில் எங்கேயோ போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ திங்க் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக தான் இருக்கும் கண்டிப்பாக சங்கர் அண்ட் ஏகே காம்போ அப்படின்னும் போது. ஸோ இப்போ நம்ம ஏகே சங்கர் வேல்பாரி இந்த காம்போ பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.